இந்த வருஷம் சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் சேர்ந்து வருது, இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கு? வண்டர்ஃபுல் கொஸ்டின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பொதுவாகவே எப்பெல்லாம் இந்த சூரியனும் ராகுவும் சேர்கிறதோ அல்லது சூரியனும் கேத்துவும் சேர்கிறதோ நிழல் கிரகங்களுக்குள்ளே போய் மாட்டின்றதுன்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக அது கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சூரிய கிரகணம் மட்டும் கிடையாது, இயல்பாகவே யாருடைய ஜாதகத்தில் எந்தெந்த சுப கிரகங்கள் போய் ராகு கேத்து கூட சேர்ந்து இருக்கிறதோ அது பேர் கிரகண தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் குரு ராகுவோட சேர்ந்தாலும், குரு கேத்துவோட சேர்ந்தாலும், சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தாலும், சுக்கிரன் கேத்துவோட சேர்ந்தாலும், புதன் ராகுவோட சேர்ந்தாலும், புதன் கேத்துவோட சேர்ந்தாலும், செவ்வாய் கேத்து செவ்வாய் ராகு, சனி கேத்து சனி ராகு, இந்த மாதிரி எந்த ஒரு காம்பினேஷனில் ஒரு கிரகம் போய் நிழல் கிரகங்கள் கூட மாட்டின்னு இருக்கோ அது பொதுவாகவே ஒரு கடுமையான கிரகண தோஷம் கொடுக்கிறது. என்ன நடக்கும்னா கண்டங்கள் தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பிராப்தம் இந்த ஒரு சனி பெயர்ச்சி நாள்லையும் நீங்கள் கேட்ட சூரிய கிரகணத்தின் நாள்லையும் பண்ணலாம். அதனால் யாரெல்லாம் அந்த கிரகண தோஷத்துலேருந்து வெளியே வரணுமோ, இன்ஃபேக்ட் நம்ம கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஹோமம் நடத்த போகிறோம். அதாவது கிரகண தோஷத்திற்கான நிவர்த்தி சேம் 29th of March நம்ம பண்ண போகிறோம். அது டைமிங் மட்டும் நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்களுக்கு யாரெல்லாம் என்ரோல் பண்ணுமோ தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். அது சனி பெயர்ச்சிக்கான பிரீத்தியும் ஏற்படுகிறது, ப்ளஸ் சூரிய கிரகணத்துக்கான ஒரு நிவர்த்தியும் ஏற்படுகிறது. அந்த சூரிய கிரகணத்துக்கான நிவர்த்தி செய்யும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு அந்த கிரகண தோஷத்திற்கான அம்சங்களும் நிவர்த்தி செய்யப்படும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். நிறைய இடங்களில் சொல்லக்கூடியதுன்னா இந்தியாவில் அது தெரியாது, அதனால் பெருசாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பூகோளத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சரி, சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பாக அதற்குரிய பாதிப்புகள் இருக்கும். இது யூஎஸில் நல்லா தெரியும் பேசிக்கலாக சொன்னால். இந்த சைடு பார்க்கும்பொழுது பெருசாக தெரியாது. ஆனால் அந்த கிரகத்துடைய வீரியம் இருக்கிறதுனால தாராளமாக வேலை செய்யும்.